கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாட்களிலே நாங்கள் என்ன காரியங்கள் தேவையாக இருந்தாலும் தேவனை நோக்கி இந்த நாட்களிலே அமர்ந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், பட்சிகளை பாருங்கள், செந்துக்களை பாருங்கள், காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களை நோக்கி பாருங்கள். அந்த மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே அவர்கள் எல்லாவற்றிற்கும் அனுதினமும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த மிருகங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே பாருங்கள், பறவைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்? ஆண்டவரிடத்திலே இருந்து இந்த நாட்களிலே தங்களுக்கு இன்றைக்கு ஆகாரம் கிடைக்கும், இன்றைக்கு எங்களை அவர் போஷிப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த பட்சிகள் மிருகங்கள் ஜீவித்து கொண்டு வருகின்றது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் இவ்வளவு விசேஷித்தவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு ஏன் இந்த நாட்களிலே கவலையோடும் கஷ்டத்தோடும் இந்த நாட்களில் இருக்க வேண்டும்? நாங்கள் ஏன் அவரை இன்றைக்கு நம்பாதபடி இந்த நாட்களில் இருக்கிறோம்? அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்பிக்கையோடு இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பதட்டம் மறைந்து இந்த நாட்களில் பதட்டப்பட்டு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்ப வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது பாருங்கள், மிருகங்களுக்கு ஆத்துமாக்கள் இல்லை, பறவைகளுக்கு ஆத்துமா இல்லை, ஆனால் மனுஷனுக்கு தான் இந்த நாட்களில் ஆத்துமாக்கள் இருக்கிறது. அதனால தான் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்தில் எழுதுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி என்ன செய், அமர்ந்திரு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவரை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே தான் நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எதை நம்புகிறேனோ, எதை வாஞ்சிக்கிறேனோ, எதை தேடுகிறேனோ, எதை நாடுகிறேனோ, அப்படியாக இருக்கிற அந்த காரியங்கள் அவராலே தான் இந்த நாட்களிலே உண்டாகுமே ஒழிய எந்த மனுஷனாலோ அல்ல இந்த நாட்களிலே எவராலேயும் இந்த நாட்களிலே உண்டாகாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒரு காரியத்துக்காக அந்த நாட்களை காத்திருக்கிற வேளையிலே அந்த காரியத்தை செயல்படுத்துகிறவர் அவர் தான். அந்த நாட்களில் ஒரு அரசாங்கத்தில் இருந்தென்றாலாவது அல்லது இந்த நாட்களை வேறு இடத்திலே இருந்தாவது நமக்கு ஒரு காரியம் இந்த நாட்களை வர வேண்டுமா இருந்தால் அந்த அதிகாரிகளோடு பேசுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை ஊடாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சராக அறிந்திருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே அவர் மேல் நம்பிக்கை வைப்பதோ அல்ல இந்த நாட்களிலே அவரை நம்பி அமர்ந்திருக்கிறதோ இந்த நாட்களிலே அங்கே நமக்கு எட்டாத காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உடனே அந்த காரியம் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே தான் அந்த காரியங்களை இந்த நாட்களை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், நாங்கள் அப்பத்தை கேட்டால் அந்த அப்பத்திற்கு பதிலாக தேவன் இந்த நாட்களை கல்லை கொடுப்பாரோ? அப்படி அல்ல. நாங்கள் அமர்ந்திருந்து இந்த நாட்களை முதலாவது நாட்களை நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவரே தேவன் என்று இந்த நாட்களை நாங்கள் நம்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி அவரை தேவனை நோக்கி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அவரை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே அங்கே நாங்கள் நம்புகிற காரியம் அவராலே வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் அறிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அதனாலே ஆண்டவர் அண்டையிலே இந்த நாட்களிலே நீங்கள் கேளுங்கள்.
தேவன் உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து இந்த நாட்களை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனை நம்பியிருங்கள், மனுஷனை அல்ல. இந்த நாட்களிலே தேவனை நீங்கள் நம்பியிருக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்ப உங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.